அவர்கிட்ட இருக்க மிகப்பெரிய துணிச்சல், யாராலும் செய்ய முடியாத துணிச்சல். கலைஞருக்கு அவருக்கும் மன வேறுபாடு வருகிறது. தனித்தமிழ்நாடா மாநில சுயாட்சியான்னு பிரச்சனை வருது. கலைஞர்கிட்ட போய் பெருஞ்சித்திரனார் சொல்றத சொல்றாங்க, பெருஞ்சித்திரனார்கிட்ட வந்து அவர் சொல்றத சொல்றாங்க. அப்ப ஒரு கட்டத்தில் கலைஞருடைய கருத்துக்கு இவருக்கு உடன்படவில்லை. பேட்டியை முடிக்கிறாரு. என்ன சொல்றாரு? இன்றைய தமிழனின் தலைமைக்கு லட்சிய தெளிவு இல்லை. யார? அவரெல்லாம் பயன்படுத்தி சொல்றாரு. யாரு? கலைஞரை. இன்றைய தமிழனின் தலைமைக்கு லட்சிய தெளிவு இல்லை, ஆனால் இவனை விட்டால் தமிழருக்கு எதிர்காலத்தில் தலைவனும் இல்லை. சொல்ல முடியுமா? அவருடைய படத்திறப்புலாவுக்கு கலைஞர் வர்றார். கலைஞர் சொல்லுகிறார், எனக்கும் பாவலரேருக்கும் நல்லுறவு உண்டு, கசப்பான உறவு உண்டு. ஆனால் எங்கள் கசப்பு பாகற்காயை போல. இந்த பாகற்காய் உடலுக்கு நல்லதென்று அவருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். என்னுடைய கசப்பை அவர் மதித்தார், அவருடைய கசப்பை நான் ஏற்றுக்கொண்டேன். தனித்தமிழ் இயக்கமும் திராவிட இயக்கமும் எங்க வந்து நிக்குது? ஆக கலைஞரை விமர்சித்தவர் எதற்காக? லட்சிய தெளிவு இல்லை என்று சொன்னவர். அப்படிப்பட்ட ஒரு தலைவருக்கு தான் இன்றைக்கு விழா எடுத்துக் கொண்டிருக்கிறோம். அவர் குடும்பத்தை பத்தி எல்லாரும் சொன்னாங்க. எனக்கு என்ன பிரச்சனைனா, திருமாவுக்கு நேரடியான தொடர்பு, சகோதரி அருள்மொழிக்கு நேரடியான தொடர்பு, அருளியார் சொந்தக்காரரு. எனக்கு என்ன பிரச்சனை, அந்த மேடையில் அருளியார் வந்து சொல்லாராய்ச்சி செய்யும் போது அவர் பேசின பேச்சை கேட்டிருக்கேன். குதித்து குதித்து ஓடுவதால் குதிரை, இது மிருகல்லம்பர். மிளகு போய் வந்த மிளகு போல உன்னை கொண்டு வந்தா அது மிளகாய்பார். இதெல்லாம் நான் சின்ன பையனை கேட்டேன். அப்புறம் 81 சங்கராச்சாரியார் பாவலர் பேசுறார். அப்ப முசிறி கல்லூரியில் நான் திராவிடர் கழகத்தினுடைய மாணவர் அணியில் இருக்கேன், ராமகிருஷ்ணன் மாநில இளைஞர் அணி. அவர்களெல்லாம் அங்கிருந்து பார்த்தவன். இன்றைக்கு அவருக்கு நடக்கின்ற ஒரு விழாவில் இந்த மேடையில் அமர்ந்து அவரை பற்றி பேசுகின்ற ஒரு வாய்ப்பு என்பது, எத்தனை மேடையில் பேசியிருந்தாலும் எனக்குள் ஒரு மிகப்பெரிய பெருமிதம். ஆக திராவிட இயக்கமும் தமிழ்த்தனி இயக்கமும் தனித்தனியாக இயங்கினாலும் நம்முடைய அருள்மொழி அவர்கள் குறிப்பிட்டு சொன்னதை போல அது சந்தித்துக் கொண்ட புள்ளியிலே நம்முடைய பாவலர் ஏறு அவர்கள் உயர்ந்து நிற்கிறார். இந்த குடும்பத்தை பத்தி எல்லாம் பேசினாங்க, எனக்கு பழக்கம் இல்லைன்னு சொன்னேன். ஆனா அந்த புத்தகங்களில் இருந்து 1-2 படிக்கும் போது, இப்ப இல்ல, அப்ப படிக்கும் போது சில வரிகளை குறிச்சு வச்சிருந்தேன். அந்த விழாவில் கலந்துக்கணும்னு சொன்னப்ப அதெல்லாம் திரும்ப எடுத்தேன். அதாவது வறுமையை பத்தி பேசணும்னா காரல் மார்க்ஸனுடைய வறுமையை பேசுவாங்க எல்லாரும். கடைசி பிள்ளைக்கு வந்து சாவுக்கு கூட பெட்டி வாங்க காசு இல்லை, சாமிநாத சர்மா எழுதியிருக்கார். ஆனா பெருஞ்சித்திரனாரை படிக்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்த போது சாமிநாத சர்மா எழுதின சோகம், காரல் மார்க்ஸ் சந்தித்த சோகம், இவையெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு தோணுது. அவர்கள் பட்ட துயரத்தை மட்டும்தான் சொன்னார்கள். ஆனால் அந்த துயரத்திற்கு பின்னால் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு என்று பெரியாரை கொண்டு வந்து நிறுத்தியவர் பாவலர். சிறையிலே இருக்கிறார். சிறையிலே இருக்கிற அவர் வறுமையில் இருக்கின்ற தன் குடும்பத்திற்கு எழுதுகிறார், தன்னுடைய துணைவியாருக்கு எழுதுகிறார். நீ ஓர் அறிஞனின் மனைவி மட்டுமல்லல், வாழ்க்கையே தூசு என மதித்து தன் கொள்கைக்காக போராடும், தன் குடியை மக்களை உயர்த்துவதற்கு தனித்து நின்று பாடுபடும் ஒரு வீரனின் மனைவியும் ஆவாய். சொல்லிக்கிறதுலாம் சில பேருக்கு மட்டும்தான் அந்த உரிமை இருக்கு. ஈவே ராமசாமி என்கிறான் திராவிட சமுதாயத்தை திருத்தி வேறு எவனும் செய்ய முன் வராததால் வந்திருக்கிறேன்னு சொல்லக்கூடிய அருகதையும் யோகியதையும் அவருக்கு தான் இருந்தது. அது மாதிரி இவர் சொல்றார், நீ அறிஞனின் மனைவி மட்டுமல்ல, வாழ்க்கையை தூசி என மதித்து தன் கொள்கைக்காக போராடும், தன் குடியை மக்களை உயர்த்துவதற்கு தனித்து நின்று பாடுபடும் ஒரு வீரனின் மனைவியும் ஆவாய். அந்த பெருமிதம் உனக்கு உண்டு, இருக்க வேண்டும். அதனால் நாம் பட்ட துன்பங்கள் துயரங்கள் மிகுதி, இருப்பினும் நமக்குள்ள பெருமிதமும் மிகுதி. ஆகவே நீங்கள் தலை நிமிர்ந்து நடவுங்கள். புல்லரிசி சோற்றை தண்ணீர் விட்டு குடித்தாலும் நம் உண்மை உழைப்பால் வந்த அந்த உணவு நமக்கு அமிர்தத்தை விட இனியதாகும் என்பது குறள். அத்தகைய மெய்யறிஞரின் கூற்று பொய்யாய் போகாது. உண்மை வெல்லும், ஆனால் இறுதியில் வெல்லும். அக்கால் நம் துன்பங்கள் துயரங்கள் அனைத்தும் இன்பங்களாக மாறும். எனவே எத்தகைய வறுமை நிலைகள் வந்தாலும் மனம் விடாதீர்கள். இறைவன் நமக்கு துணை இருக்கிறான். யார் யார் நமக்கு உதவுகிறார்களோ அவர்கள்தான் நமக்கு உண்மையான உறவினர்கள். எவரும் மனங்கசிந்து போகுமாறு நீங்கள் அவர்களுக்கு சுமையாக இருக்க வேண்டாம். இல்லையெனில் ஒருவேளை பட்டினியாக கூட கிடங்கள் தவறில்லை.
வீணர்களிடம் நம் சுமைகளை சொல்ல வேண்டாம். உண்மையான சான்றோருக்கு வறுமை இழிவாகாது, இன்மை ஒருவருக்கு இழிவென்று சால்பு எனும் திண்மை உண்டாக பெறின் என்ற குறளை மனதில் வைத்துக்கொள்.